ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வத்தலக்குண்டு கிறிஸ்தவ ஐக்கிய சபைக்கு தேவனை துதிக்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம். சகோதரர் துதியாரில் எடுத்தாங்க. அந்த காரியம் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. அதிலேயே நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மேம்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீ ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல் வெளியரங்கமாயின. தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மேன்மையானது. அதுவே நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானது. நான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலர் 10:9 போட்டிருக்கு. 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவர் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? ஜெபம்னு போட்டிருக்கு. இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னவர் உலகத்தை பற்றி அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். தேவனை ஆராதித்திருப்பார், தேவனை மகிமைப்படுத்தியிருப்பார், தேவனை துதித்திருப்பார், தேவனை அலங்கரித்திருப்பார். தேவனை அவ்வளவா ஆவியில நிறைஞ்சு ஆராதிச்சிருப்பார். தேவனோட அப்படியே ஒன்றாயிருப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜெபம்னு இங்கே போட்டிருக்கு. ஆனால் தேவனை ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்தி இருப்பார், பரவசம் அடைந்திருப்பார், தேவனை அவ்வளவா மகிமைப்படுத்தி இருப்பார். 10 போட்டிருக்கு. அப்படி நேரத்தில் அவன் ஞான சிருஷ்டி அடைந்தான் போட்டிருக்கு. அவன் ஞான சிருஷ்டி அடைந்தான். தேவனை ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவனுடைய ஆவி, அப்போஸ்தலனாகிய பேதுருடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு ஐக்கியமா இருக்கு. அவர் அலங்கரிக்கு. அப்போ தேவன் நினைச்சாருன்னா அவரோட பேசுறார், அவருக்கு ஒன்றை வெளிப்படுத்துறாரு. ஞான சிருஷ்டி அடைகிறான். என்ன வெளிப்படுத்துறாரு? நிறையா ஒரு தரிசனத்தை காட்டுறாரு, பலவிதமான மிருகங்களையும் காட்டுறாரு. அப்போ இதை அடிச்சு நீ புசி, அவர் ஏற்கனவே அதில் போட்டிருக்கு, பசின்னுலாம் போட்டிருக்கு, அதில் பசித்திருக்கான்லாம் போட்டிருக்கு. அப்போது அவர் சொல்கிறாரு, அசுத்தமான ஒன்றையும் என் வாயில் இது வரைக்கும் நான் தொட்டதே இல்லான்னு. அப்போது நான் பரிசுத்தமாக்கணும், நீ அசுத்தன் என்று சொல்வானே அப்படின்னு சொல்லி அந்த கொர்நேலியு குடும்பத்தாரை நண்பர்களை ரட்சிப்பதற்கு தேவன் பேசுகிறார். அப்போது தேவனை ஆராதிக்கிறதுல, துதித்து அவர் மையப்படுத்துறதுல தேவன் இடைபடுகிறார். தேவன் இடைப்பட்டு நமக்கு ஒன்றை பேசுகிறார், நம்முடைய குடும்பங்களை குறித்து ஏதோ ஒன்று பேசுகிறார், அவருடைய சித்தத்தை குறித்து பேசுகிறார். அப்போ தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தில் முதன்மை பெற்றிருக்கிறார். அப்படி முதன்மை பெறலன்னா ஒரு சும்மா ஒரு சடங்காச்சாரமா இருக்குமே தவிர தேவனை அறிந்ததா இருக்காது. எவ்வளவு ஒரு மேன்மையானது, எவ்வளவு பெரிய மேன்மையானது. நமக்கு பலவிதமான காரியங்கள் இருக்கு, பலவிதமான எண்ணங்கள் இருக்கு. நம்ம மனசும் நம் மாம்சமும் விரும்பினவங்களை செய்வதற்கு ஆவல் கொண்டு இருக்கு. அப்போ தேவ சமூகத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்தி ஆராதிக்க நேரம் இல்லை. உலகம் துரிதப்படுத்தி தள்ளுது. உலகத்தை ஒன்றை சாதிக்க என்னத்தையோ ஒன்று சொல்லி துடித்து குடிச்சு என்ன செய்யுதுன்னா தள்ளுது, நெருக்குது. அப்போ நமக்கு பேதுரு நமக்கு காட்டுறாரு. அப்போ நமக்கு தேவனுடைய சித்தம், அவர் ஒன்றை செய்ய, ஒன்றை பேச, ஒன்றை ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு விரும்புகிறார். நமக்கு அப்படி நேரம் இல்லைன்னா என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்துற போது? அப்போ பேதுரு காரியத்தில் எவ்வளவு அவன் பிடிவாதமா இருக்கிறான். நான் அசுத்தமானதை தொடமாட்டேன் ஆண்டவரே, சொல்லாதே, நானே அனுப்புகிறேன்,
நீ போ. அப்பொழுது அவன் இறுதியாம் அதை அறிந்து கொள்ளுது. 28 சொல்லுது. 28 அவர் சொல்றாரு, அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவரிடத்தில் போக்குவரத்துமா இருப்பது யூதனானுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள் என்று அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தார். எப்போ? தேவனை ஆராதிக்கும் போது காண்பித்தார், தேவனை துதிக்கும் போது காண்பித்தார், தேவனுடைய ஆவியோடு ஒன்றாகி ஐக்கியப்படும் போது தேவன் காண்பித்தார். சும்மா போற போக்கில் அவர் காண்பிக்கல. தேவன் பேசக்கூடும். நம்முடைய ஆவியில அதே சிந்தையில நாம் உலக வேலை அலுவலில் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் தேவன் பேச முடியும். இன்னொரு இடத்துலையும் பாருங்க, 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்திலையும் சபையில ஒரு குழப்பம், ஒரு சூழ்நிலை. அவர் இருக்கிற சபையில ஒரு குழப்பம். அங்கே என்ன செய்யறேன்னா, அன்றாட காரியங்கள்ல சரியா விசாரிக்கல, என்னைய கேட்கல, என்னைய பார்த்துட்டு அவங்க வந்து விசாரிக்கல, ஸ்தோத்திரம் சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு முறுமுறுப்பு முதல் வசனத்திலே இருக்கு. எப்படி இருக்கு? விரோதமான முறுமுறுப்பு. அப்பொழுது என்ன செய்யறாங்கன்னா, பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகும்போது இந்த சாதாரண பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் பேதர்கிட்ட கொடுக்குறாங்க. சவரே பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து அதை தீர்த்து வைங்க. அவரு என்ன சொல்றாருன்னா 4 சார் என்ன சொல்றாருன்னா, சகோதரரே 3ல் இந்த வசனத்தை நான் எனக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பேசி இதெல்லாம் எனக்கு தகுதி இல்லைங்கிறார். பாருங்க 2ல் சொல்றாரு, 2ஆம் வசனத்தில். அப்பொழுது 12 கூட்டத்தையும் வரவழைத்து தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எனக்கு இது தகுதி அல்ல. சும்மா ஒண்ணுக்கு இல்லாத காரியெல்லாம் தலையிட்டு என் ஆவியை கெடுக்கிறேன், தகுதி அல்ல. எனக்கு எது தகுதி? ஜெபம் பண்ணுவதிலும் தேவன வசனங்களை தியானிக்கிறதிலும் என்ன சொல்லுறாரு கேட்கறதுல எனக்கு தகுதி. நமக்கு எத்தனை பேருக்கு இந்த வாஞ்ச விருப்பம் இருக்கும்? எது தகுதி? தேவனை துதிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று வேத வசனங்களை தியானிக்கிறதிலும் எனக்கு தகுதி அப்படிங்கிறார். அதனால சபையில் உள்ள இந்த மாதிரி காரியங்களை விசாரிப்பதற்கு உங்கள யாரு இருக்கோ அவர்களை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த சபையார் எவ்வளவு ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். பேதுரு எந்திரிச்சிட்டு நீ வா, நம்ம ஸ்தேவான் நீ வா, பிடிப்பு வா அப்படிலாம் அவர் சொல்லல. அங்கு உள்ளவர்கள் தான் தேர்ந்தெடுத்தார்கள். அதுல போட்டிருக்கு பாருங்க, 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம், அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப சபையார் தெரிந்து கொண்டாங்கன்னா சபையார் எப்படி இருப்பாங்க பாருங்க. சபையார் எப்படி எவ்வளவு தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறாங்க, எவ்வளவு ஞானம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறவங்க யார்? அப்போ அதை தேர்ந்தெடுக்கிற சபையார் எவ்வளவு முதிர்ச்சி பெற்றவங்களா இருக்காங்க. அவ்வளவு ஞானம் உள்ளவங்களா இருக்காங்க சபையார். அவங்க 7 பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு பேதர் முன்னாடி நிறுத்துறாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமானது. இந்த 5ல் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. சபையாருக்கெல்லாம் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவளாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் புரோகரையும் நிக்கோனரையும் தீமோனையும், இப்ப பாருங்க அங்கே வந்து ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 6ல் அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்போஸ்தலருக்கு முன்னாடி வந்து நிறுத்தினார்கள் சபையார். யோசிங்க, அவர்கள் எவ்வளவு காலம் சபையா கூடியிருப்பாங்க, எவ்வளவு ஞானம் பெற்றிருப்பாங்க, எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருப்பாங்க, ஒருத்தரை எப்படி அவங்க பார்த்து நிதானிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு ஞானவான்கள். நாம் அநேக வருஷமா சபையை இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். நாம் எவ்வளவு பேர் தேவனை அறிஞ்சிருக்கிறோம், அது ஞானத்தை பெற்றிருக்கிறோம். ஞானத்தை யார் பெற்றிருக்கிறோம்? யார் ஞானம் அடைய முடியும்?
இப்படி ஒருவருக்கு ஒரு அப்படியே பார்த்துக்கிட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு முறுமுறுத்து இருக்கிறவர்கள் ஏதாவது ஒன்றை செய்து விட முடியுமா? ஒன்றை செய்து விடவே முடியாது. குறை சொல்லுகிறவர்கள் என்ன செஞ்சிட முடியாது, ஞானம் அடையவே முடியாது. அந்த சபையார் எவ்வளவு ஞானம் உள்ளவளா இருக்கிறேன்னு நான் ஆச்சரியப்படுறேன். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவங்க கொண்டு நிறுத்தினாங்க, பேதுரு கையை வச்சார், அவ்வளவுதான். கையை வச்சு ஜெபம் பண்ணார். அப்போ சபையில் இருக்கிறவங்க எவ்வளவு ஞானவான்கள், எவ்வளவு தேர்ச்சி உள்ளவர்கள், எவ்வளவு ஆவிக்குரிய பகுத்தறிவு உள்ளவர்கள். தேவன் அவ்வளவா அவர் நேசித்திருக்கிறார். அதனால சபைன்னு இருந்தா ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யுது, ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதை ஞானமா கையாளுறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க, ஞானமா கையாளுறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. எவ்வளவு ஒரு அருமையான காரியமா இருக்கு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில வளர்கிறார்கள். 7ல் போட்டிருக்கு தேவ வசனம் அவர்கள் கையில வச்சு ஜெபம் பண்ணாருன்னு 6ல் போட்டிருக்கு. 7ல் தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியலும் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் போட்டு. எவ்வளவு நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. நாம் பேசுகிற காரியங்களை, தியானிக்கிற இந்த காரியங்களில் தேவ சமூகத்தில் நாம் தேவனுக்கு நேரம் கொடுக்குறோமா, அவரை ஆராதிக்கிறோமா, அவரை துதிக்கிறோமா, அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இந்த உலகம் முந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும், நம்மளை இருக்க விடாது. இன்னும் 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 அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மனைவி பிள்ளை, அது காரியம், இந்த காரியம், கட்டுறது, நாட்டுறது, புசிக்கிறது, குடிக்கிறது, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த உலகம் நம்முடைய தாகத்தை தீர்த்து விடுமா இல்லையா? தீர்க்க போதா? இந்த உலகம் நம்முடைய பிரச்சனையை ஒரு காலம் தீர்க்க போறதே இல்லை. அது மேலும் மேலும் பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்க போகுது. பிரச்சனை தீர்றதில்லை. தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், தேவனை அறிந்தவர்களுக்கு தான் அந்த ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். நாமளும் காக்கப்படுவோம், நம்ம குடும்பங்களும் காக்கப்படுவோம், சபைக்கும் நாம் உதவியாக இருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னத்தையோ நம்ம மனதிலெல்லாம் வைத்துக்கொண்டு அப்படி முறுமுறுக்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்துவிட முடியும்? இது துளியார்கள் எடுக்கும்போது என் மனதில் வந்தது. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, அதே போல 2ஆம் அதிகாரத்திலையும் கூட இந்த அப்போஸ்தலன் பவுலை பற்றி, இது பேதுருவை பற்றி போட்டிருக்கு. 42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தெரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போ இந்த காரியத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவனை ஆராதிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், தேவனை தியானிப்பவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர்கள் மூலமா காரியங்கள் நடக்குது. அந்த பேதுரு மூலமா சபையில எல்லாம் என்ன செய்யுது, நேர்த்தியா இருக்குது. இது ஒரு கடைசி காலமான ஒரு கொடிய காலம். இந்த கொடிய காலத்துல தேவ சமூகம் தான் நம்மளை என்ன செய்யும், காக்கும். அப்புறம் நான் பேச விரும்பினது யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இந்த துதியாரங்களை கேட்டதை நாம் நினைவில் யோசிப்போம், மனதில் வைப்போம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். பாருங்க, 4லேருந்து வாசிப்போம். 4 யோவான் 4. சமாரியா நாட்டின் வழியே போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். போதும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் நடந்திருப்பாருன்னு தெரியல. சில மூத்த சோழர்கள் புள்ளி வரமா சொல்றாங்க. அங்கே பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து
நடந்து அப்படியே சோர்வடைஞ்சவராக இருக்கிறார். 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். யாரை சந்திக்க? சமாரிய ஸ்திரியை சந்திக்க. எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி நடந்து இளைப்படைந்து, இன்றைக்கு பைக் காரில் பறக்கிறோம், எவ்வளோ தூரம் நடந்திருப்பார். இளைப்படைந்தவராய் களைத்து போய் சோர்ந்து உட்காரு. அந்த ஸ்திரீ எப்போ வருவார்னு தெரியும். ஆண்டவருடைய அன்பை நாம் தியானிக்கணும். இயேசு எப்படிப்பட்டவர், நம்மளை எந்த அளவுக்கு அவர் தாழ்த்துறார் பாருங்க. எந்த அளவுக்கு ரட்சிப்பதற்கு எவ்வளவு அடிமட்டத்துக்கு வர்றார். வானாதி தேவாதி வானாதி வானம் கொள்ளாத தேவாதி தேவகுமாரன் மனுஷனா கீழே வந்து இலைப்படைந்தவரா அவர் கிணத்துல உட்கார்ந்து இலைப்படைஞ்சு சோர்ந்து இருக்கிறார். பசியா இருந்திருப்பார், தண்ணி தாகமா இருந்திருப்பார், சரீரத்துல சோர்வா இருந்திருக்கும். அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஸ்திரீ வருகிறார், சமரியா ஸ்திரீ வருகிறார். ஸ்திரீயே தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவருடைய உடைபாவனை தெரிஞ்சு வச்சு இவர் யூதர். அப்ப அவர் கேட்கிறாங்க, நீ யூதனா இருக்கிறீர், நான் சமாரியா ஸ்திரீ, என்னிடத்துல என்ன செய்ய தண்ணி கேட்கலாமா? ஏன்னா அவர் உயர்வானவர், அந்த ஜாதி, நீ என்னிடத்துல கேட்கலாமா? அப்ப ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அதில் போட்டிருக்கு 9, யூதர்கள் சமாரியனுடைய சம்பந்தம் கலபாதபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரியாய் என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? 10, இயேசு அவளுக்கு பிரயத்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கேட்கிறவர் யாருன்னு தெரிஞ்சா என்ன செய்வ? நீ உன்னையிலேயே கொடுத்துருவ. எவ்வளவு அருமையான வார்த்தை. அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டு உள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, இங்கிருந்து வரும் அப்படிலாம் கேள்வியில் கேட்கிறாங்க. அப்போ 13, இயேசு அவளுக்கு பிரயத்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும் அப்படின்னு சொல்றேன். நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன், ஆச்சரியப்படுறேன். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இவ்வளவா வருகிறார். பிலிப்பியர்ல பார்க்கிறோம், அவர் தேவனாயிருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிவின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான சிலுவையின் மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தி 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 தாழ்த்தினார். அப்போ என்ன ஒரு மதிப்புக்குரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்து சந்திக்கிறதுக்கு என்ன மதிப்புக்குரிய ஸ்திரீ. அப்போ இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல இருக்கு. அவர் ஐஸ்வர்யமாய் இருந்தும் தரித்திரங்களை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரமானார் என்று 2 கொரிந்தியர்ல வருகிறது. அதை வாசி. 2 கொரிந்தியர்ல 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பார்த்தீங்களா? அந்த மாதிரி காரியத்தை தான் இந்த சம்பவத்தில் பார்க்குறோம். எவ்வளவு பெரியவராக இருந்தும் அவர் எப்படி இந்த தரித்திரமாக இருக்கக்கூடிய இந்த சமாரிய ஸ்திரியை ரட்சிக்க அவர் என்ன செய்யார்? தரித்திரமானாரே. நாம் அறிஞ்சிருக்கிறோமா? நாம் அறிந்திருக்கிறோமா? அந்த சமாரிய ஸ்திரீ இந்த உலகத்துல திருப்தியா இல்லை, தாகமா இருக்கிறார். இந்த உலகம் அவளுக்கு அனுகூலமா இல்லை. அது எப்படிப்பட்ட ஸ்திரீ? ஆண்டவரே எனக்கு அந்த வாழ்வு வேணும், அந்த தாகம் இல்லாத வாழ்வு வேணும்,
அந்த ஜீவ தண்ணீர் வேண்டும். என்ன புரிஞ்சிச்சோ தெரியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டாங்க. எனக்கு தாகம் இல்லாமலும் நான் இந்த இடத்துக்கு வராமலும் இருக்க எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை வேண்டும், ஆண்டவரே கொடுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொடுக்குறேன், போய் என்ன செய்ய, உன் புருஷனை கூட்டிட்டு வா. ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை. ஆமா, உனக்கு 5 புருஷன் இருந்தார்கள், உனக்கு ஒருவனும் என்ன செய்யல, புருஷன் இல்லை. இப்போது ஒருத்தர் இருக்கிறா, அவனும் உனக்கு புருஷன் இல்லை. நீ உள்ளதை உள்ளபடியே சொன்னாய். அப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். உள்ளதை உள்ளபடி சொன்னா எவ்வளவு ஞானமுள்ள ஸ்திரியா இருக்குன்னு பாருங்க. ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், இவ்வளவு புள்ளிவரமா என் வாழ்க்கையில் இருக்கிற புள்ளிவரமா சொல்றீங்களே, இங்க தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அவங்க அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, கிறிஸ்து என்ற ஒரு மெசியா என்று ஒருவர் வருகிறார், வர இருக்கிறார். அவர் வரும்போது இதெல்லாம் என்ன செய்யணும், வெளிப்படும். அவர் சொல்லுவார், இதிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஸ்திரீயே, உன்னிடத்தில் பேசுகிற நானே அவர். எப்படி இருக்கும் இந்த காட்சி, எவ்வளவு பரவசமா இருந்திருக்கும், எவ்வளவு பாக்கியமா இருந்திருக்கும். இந்த வெயில்ல நான் இந்த கிணத்துக்கு வந்தது எவ்வளவு பெரிய விசேஷமா இருந்திருக்கும்னு அந்த ஸ்திரீ எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. நாம ஒரு 5 மனைவி கட்டின ஒரு அவலட்சணமா இல்லை, அல்ல 5 புருஷனுக்கு 5 ஆம்பளையோட வாழ்ந்த ஒரு அவலட்சணம் இல்லை. ஆனா அதை விட அசுத்தம், அதை விட அசுத்தம், அதை விட அவலட்சணமான இருதயம் உள்ளவர். அப்படிப்பட்டவர்களை இயேசு சந்தித்தாரே, இது எவ்வளவு மேன்மையானது. இயேசு என்னை சந்தித்தாரே, எனக்கு வெளிப்படுத்தினாரே, எவ்வளவு பெரிய விசேஷம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படி நம்ம எத்தனை பேர் அதுல சந்தோஷப்பட்டிருப்போம். அவங்களுக்கு சொல்லி முடியாது. அவர்தான் நீர் சொல்ற அந்த மெசியா இவரேன்னு சொன்ன பொழுது அந்த அம்மா எப்படி பரவசம் அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி முடியாது. உடத்தை வைத்து விட்டு அவர்கள் எப்படி போய் ஊர்ல போய் அவங்க பறைசாட்டி இருப்பார்கள். நான் ஒரு மனுஷனை சந்திச்சேன், அவர் தான் கிறிஸ்து என்ற மெசியாவோ பாரு, என் வாழ்க்கையில அப்படியே சொல்றாரு, வாங்க வாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு ஒரு வழியை காட்ட முடியும். அந்த ஸ்திரீ அவ்வளவா. அப்போ நம்மளை வச்சு பாருங்க, நம்மளை ரத்தத்துல கழுவப்பட்டு இருக்கிறோம், ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறோம், சபையில இருக்கிறோம், ஒரு நல்ல சபைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம், வாழ்ந்து போதிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம்னு சொல்றோம். அப்போ நாம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம சந்தோஷம் அடைஞ்சிருக்கணும், எவ்வளவா நம்ம சந்தோஷம் அடைஞ்சிருக்கணும். எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நாம் அடைஞ்சிருக்கோம். அந்த வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தையில, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நீரூற்றாய் இருக்கும். யாருக்கு அது நீரூற்றாய் இருக்கும்? தாகம் உள்ளவர்களுக்கு, திருப்தி கொண்டவர்களுக்கு. தாகமா அது ஒருவதும் கிடைக்க போறதே இல்லை. தாகம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சொன்னது போல யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். எதுல போட்டிருக்கு? 7ஆம் அதிகாரத்துல 37, 38 வாசிங்க. இருக்கட்டும். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். கத்திலா. அப்ப தாகம், அந்த ஸ்திரீக்கு தாகம் இருந்தது, வாழ்க்கையில தாகம் இருந்தது, நிம்மதி இல்லை. இந்த உலகத்துல நிம்மதி இல்லை. இந்த உலகத்துல எதை பெற்றிருந்தாலும் என்ன செய்ய போல நிம்மதி கிடைக்க போறதில்லை. இந்த உலகத்துல எதை வேணாலும் பெற்றுக்கலாம், அது தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும், அதுக்கு முற்றே கிடையாது. அந்த கிறிஸ்துங்கிற ஒருவர், அந்த ஆவி வந்தா தான் அது அது அதை பெற்றிருந்தா தான் நிறைவடையும். வேற எதை பெற்றிருந்தாலும் என்ன செய்யாது, நிறைவடையவே அடையாது. அது குறைகுடம் கூத்தாடி கொண்டே இருக்கும், நிறைவு வரவே போறதே இல்லை.
வசனம் ஏராளம் இருக்கிறது. தாகம் உள்ளவன் எவனோ அப்படின்னா நமக்கு தாகம்னா ஆண்டவரே நீர் அல்லாமல் எனக்கு என்ன இல்லைன்னா சந்தோஷம் உள்ள வாழ்வு நீர் அல்லாமல் இல்லை, இல்லவே இல்லை. நான் தேவ சமூகத்தில் சொல்றேன், இந்த உலகத்தை குறித்து ஒருபோதும் தாகம் இல்லை. எப்படி சொல்றீங்க? தாகம் இல்லை. இந்த உலகத்தை குறித்து எனக்கு எந்த தாகமும் இல்லை. எந்த ஒரு காரியமும் ஐயோ அது இல்லை இது இல்லை. நிறைவானதை நான் வைத்திருக்கிறேன், நிறைவான தேவனை வைத்திருக்கிறேன். ஆனா என்ன வருதுன்னு சொன்னா, அந்த சமாரிய ஸ்திரியை போல என்ன வருதுன்னா ஒரு ஆவல் தான் இருக்கு. ஆண்டவரே யாரை சந்திக்கிறார், யாரை சந்திக்க போகிறார், வருகிறார் சொல்ற, யாரை சந்திப்பார்? சமாரியா ஸ்திரீ இயேசுவை மெசியாங்கிற ஒருவரை மனதில் வைத்திருக்கிறது. யாரை சந்திப்பார்? உலகத்தில் திருப்தி கொண்டவர்களை, நம் சபையில இருந்தாலும் உலகத்தில் திருப்தியா இருக்கிறோம், தேவையில்லை. எனக்கு அது இருக்கு இது இருக்கு எல்லாம் இருக்கு, என்ன குறை? அவனுக்கு தேவன் தேவையில்லையே. வருவோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை இருந்துட்டு சந்தோஷமா போவோம். அந்த ஸ்திரீ நம்ம எவ்வளவு காலம் பூமியில இருந்தாலும் தேவன் வேணும், ஒவ்வொரு நாளும் வேணும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எனக்கு வேணும். ஆவியானவர் இல்லைன்னா என் இருதயம் தாறுமாறாயிடும். ஆவி எனக்கு என்ன செய்யணும்னா எதையோ போய் நாடிடும். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் வேணும், என் இருதயத்துக்கு வேணும். தாகமானவர்களை தேவன் சந்திப்பார், தாகமானவர்களை சந்திப்பார். திருப்தி கொண்டவர்களை சந்திக்க மாட்டார். மணிக்கணக்கில் காத்திருக்கிறார், வரட்டும். இலைப்படைந்தவராக காத்திருக்கிறார், என்னை சந்திக்க ஆவல் கொண்டவராக இருக்கிறார். அப்போ இந்த காரியம் நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம எப்போ நம்ம தேவ சமூகத்தை நாடி இருக்கிறோம், எப்பொழுது வேதத்துக்கு முக்கியம் கொடுத்து தியானிச்சிருக்கிறோம், வாசித்து என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே. அனுதினமும் மனம் திரும்பக்கூடிய காரியம் நம்முடைய இருதயம் நடந்து கொண்டே இருக்கிறதே. ஒரு நாளும் என் ஆவி கரப்படுதே, தீட்டுப்படுதே, என் மாம்சம் கரப்படுதே, உங்களுடைய சமூகம் வேண்டும் அப்படின்னு தாகம் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வேணும், தாகம் வேணும், ஒவ்வொரு நாளும் வேணும். எது வேணாலும் இருந்துட்டு போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது வேணாலும் இருக்கட்டும், நல்லது, நன்றி ஆண்டவரே. அதை விட மேலானது நீர் வேண்டும். அப்படி எத்தனை பேர் சொல்லுவோம்? நீர் வேண்டும். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் வேண்டும். இப்படி பிடிச்சுட்டா என் கையில பறிக்கவே முடியாது, இறுக்கி பிடிச்சிட்டா. உலகத்தையெல்லாம் பற்றி கொண்டு இயேசு அப்படி தொட்டு கொண்டிருந்தா நிற்குமா? அது அந்த கிறிஸ்தவ வாழ்வு நிற்காது. இந்த உலகம் ஊதி பறிச்சு தள்ளிட்டு போயிடும். பற்றி பிடித்துக் கொள்ளுது, இறுக்கி பிடித்துக் கொள்ளுது. கிறிஸ்துவை பிடித்து கொண்டா தாகம் இல்லை. தூசி அடிக்கும், எத்தனையோ தூசி. உலகத்தின் பார்ல கரப்படுகிற தூசி எத்தனையோ இருக்கு. அது ஒன்றும் பொருட்டே இல்லை. அது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் மறைக்கவே கூடாது. எதா இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் எதா இருந்தாலும் சரி, யாரோட நம்ம ஐக்கியமா எப்படி இருக்க முடியும்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். அவர் பாவமே செய்யலையே. நான் அனுதினமும் தடுமாடுகிறேனே. எத்தனையோ உலகத்துக்கு போயிட்டு எத்தனையோ உட்கார்ந்த இடத்துலயே தீட்டுப்படுறேனே, என் சிந்தையில கரப்படுறேனே. நான் சிந்தனையெல்லாம் தேவன்கிட்ட சொல்ல போறேன். அசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இப்படி சிந்திச்சேன், இப்படி போனேன், இப்படி பார்த்தேன், இப்படி எண்ணங்கள் ஓடிச்சு. ஏன்னா ஆவியானவர் இங்க இருக்கிறார். என் எண்ணங்களை பார்க்கிறார், என் சிந்தைகளை பார்க்கிறார், என் ஆவியில் எழும்புற எல்லா அசுசியும் பார்க்கிறார். அதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் மனுஷன் மத்தியில் ஒரு அங்கீகாரம் இருக்கு, போதும். பூஜ்யம் மனுஷன் அங்கீகாரம், அது பொட்டே அல்ல. தேவ அங்கீகாரம் முக்கியம், மனுஷ அங்கீகாரம் அல்ல. தேவனுடைய அங்கீகாரம் முக்கியம். அப்புறம் மனுஷனை அவர்களே தேவனே அதை செய்வார். நம்ம எத்தனை பேர் அதை நாடுறோம்?
அவர் நாமத்தின் மேல் இருக்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு ஆழமா மேலும் மேலும் பெருக வேண்டும், குறையவே கூடாது, பெருகிக்கிட்டே இருக்கணும். ஆனா இது என்ன, இன்னைக்கு பரிதாபம் என்னன்னா கீழே போய்கிட்டே இருக்கு. பரிதாபமா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கொஞ்சம் உயிரடையுது, ஞாயிற்றுக்கிழமை பளிச்சுன்னு உயிரடையுது, அப்புறம் மற்ற நாள்லாம் அப்படியே கீழே தொஞ்சு போய்கிட்டே இருக்கு. இது தேவனுடைய சித்தம் இல்லை. அந்த இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு பேதரில் எப்படி போட்டிருக்கு, 2 பேதரில் அவருடைய கிறிஸ்தவருடைய நிலைமை 2 பேதரில் வாசிக்கிறாரு, எழுதியிருக்கிறார். பேதுரு எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. எப்படி போட்டிருக்கு பாருங்க. 3 போட்டிருக்கு. 2 பேதுரு 1 தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தனம் அன்றி இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவளாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்ட மறந்து கண் சொறி போன கூடனா இருக்கிறான். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளை எப்படி, இந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு. தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமே நமக்கு தந்திருக்கிறார். அப்ப நம்ம வளர்களாக இருக்கணும், வளர்ந்து அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில பதட்டம் இல்லாம தைரியத்தோட, விசுவாசம் தைரியத்தோட நம்பிக்கையும் பெருகணுமே. இந்த உலகம் பதட்டத்தையும் அச்சத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு, அபிவிசுவாசத்தை கொடுத்துக்கிட்டு. இந்த உலகத்துல என்ன நேர்த்தியா இருக்கு, எல்லாம் கோலபாதகமா தான் இருக்கு இந்த உலகத்துல. அப்ப பெருகினால், இவை உங்களுக்கு பெருகினால், பெருகிறோமா? விசுவாசத்தில் பெருகிறோமா? தைரியத்தில் பெருகிறோமா? நம்பிக்கையில பெருகிறோமா? ஆவியில வளர்கிறோமா? சகோதர சிநேகத்தோட வளர்றோமா? சகோதர சிநேகம் அப்படிலாம் அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னா பிரச்சனைகள் அப்படியே குறைஞ்சு அப்படியே தரமட்டமா போய்கிட்டு இருக்கும். சபையில பிரச்சனைகள் என்ன செய்யும்? சகோதர சிநேகத்துல சேர முடியாது இருக்கிற உரசலும் கீழே போய்கிட்டே இருக்கும், அது காலு கீழே போகும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் அப்படி தாகம் இல்லைன்னு சொன்னா பிரச்சனைகள் தலைக்கு மேல வந்துடும். பிரச்சனை சபைக்கு உபத்திரியமா மாறிவிடுவோம். அப்புறம் தேவனுக்கும் பிரச்சனைக்கு தேவனை துக்கப்படுத்தலாம் மாறிவிடுவோம். நம் வளர்களோட இருந்தா தேவன் மகிமை அடைவார், நம்மளை சந்தோஷமா வச்சிருப்பாரு, நம்முடைய குடும்பங்களை சந்தோஷமா வச்சிருப்பாரு. பிள்ளைகள் ரொம்ப ஆதிக்குள்ள சொல்ல முடியாது, ஆனா அவருடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா, அவருடைய கரத்துல இருக்கிறது. ஒருத்தர், ஒரு வீட்டில் ஒருத்தர், ஒரு சகோதரி, ஒரு தாய், ஒரு சகோதரன், ஒரு தகப்பன், அப்படிப்பட்ட வாஞ்சையும் வைராக்கியம் தாகம் கொண்டவர்கள் இருப்பான்னு சொன்னா எப்படி தேவனுடைய அந்த குடும்பம் எப்படி சிதறடிக்கப்படும்? ஒரு காலம் நடக்காது, கூடவே கூடாது. போட்டு ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் பரவசமா இல்லையா? எனக்கு பரவசமா இருக்கு, பறக்கிறது போல இருக்கிறது. ஒரு காலம் இடறுவதில்லை. எப்ப இடறுவோம் தெரியுமா? தேவனுடைய ஆவிக்கு மாறாக சிந்திக்கும் போது என்ன செய்யும்? இடல் தானா தேவனே வச்சிருவார். அப்புறம் தேவ நீதியை நாம செய்யாம இருக்கும்போது இடல் என்ன செய்வார்? எசைக்கில சொல்றாரு. எசைக்கு இதுல இருக்கும்,
நீ நீதி செய்ய தவறும் போது தேவனே இடர்ல வைப்பார்னு போட்டு பழைய ஏற்பாடு. அப்போ இது எவ்வளவு ஒரு காலம் இடல் அடைவதே இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு பரவசமான வார்த்தை. ஒரு காலம் நடந்தது. மெய்யான தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பியிருக்கிற உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். இது போதும், இது போதும். எல்லாம் நேர்த்தியா நடக்கும். ஒன்றை குறித்தும் நான் கவலைப்பட்டு வேண்டி கலங்க வேண்டியதே இல்லை. இயேசு கிறிஸ்து என் லெவலுக்கு இறங்கி வந்து என்னை ரட்சித்து என்னை உன்னதத்தில் போய் அவரோடு கூட உட்காரும்படி செய்து விட்டார். போட்டிருக்கா இல்லையா? பாவத்தினால அக்கிரமத்தால் மரித்திருந்த என்னை அவரும் வந்து நம்மளே எங்க போட்டிருக்கு? எங்க போட்டிருக்கு? எபிரேயர் 2 இல்ல எபேசியர் 2 நினைக்கிறேன். எபேசியர் 2 பாருங்க பிரதர். எபேசியர் 2 பார்க்கிறேன். படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். ஏழுல போட்டு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. எங்கே வச்சிருக்கிறானா? அவரோடு கூட. எவ்வா இந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அழைப்பு, எவ்வளவு பெரிய விசேஷம், எவ்வளவு பெரிய விசேஷம். இந்த உலகத்துல மனுஷர்கள் தன் அளவுக்குனாலும் சமமா உட்கார வைப்பானா? முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர் சரி பரவாயில்ல எனக்கு நீங்க கொஞ்ச நாளைக்கு முதலமைச்சராரு சொல்வாரா? இல்ல இல்ல சார், நம்ம தொழில் ரீதியா கூட இருப்போம். நான் பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்துறாரு, சரிப்பா நீங்க கொஞ்ச நாளைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துறாரு இருந்தா நாம எல்லாம் வீட்டுல போயிருக்கு சொல்லுவோமா? ஆனா தேவ அன்பை பாருங்கள். பாவத்தில் மரித்திருந்த நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட அமரும்படி செய்தார். எவ்வளவு பாக்கியம். இதெல்லாம் பிசாசு இந்த நாட்கள்ல கண்ணை கூழாக்கி விட்டான். காணக்கூடாதபடிக்க கண்ணை நினைச்சுட்டான், கூழாக்கி விட்டான். உலகத்தின் மேல தாகத்தை ஏற்படுத்தி விட்டான். பாரு அங்க கட்டுறான் பாரு, அவனை பாரு நாட்டுறான் பாரு, அவன் பாடுறா எப்படி இருக்கான் பாடுறா, நேற்று கிடந்தவன்லாம் இப்படி இருக்கிறான், நீ பிழைக்க தெரியல, உனக்கு வாழ தெரியல, இல்ல வீட்டுல இருந்து கூட உனக்கு புத்தியே இல்லையா, காலம் முழுது வாடகை விடுதான் போ பாரு, நேற்று வந்தவன்ல அவனும் தானே ஆண்டவரை கும்பிடுறா. பரவாயில்ல, ஆண்டவர் கொடுத்தா சந்தோஷம், அனுப்பிப்போம், நன்றி, தேங்க்யூ ஆண்டவரே. மேலானது ரட்சிப்பு. இந்த உலகம் ஒன்றும் அங்கே மேல ஒன்றை கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றை கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் போதும், அதுவே சிறந்த தேவ பக்தி. இப்படியே சொல்லிட்டு ஓட்டாண்டியா உட்கார்வேன். ருசித்தவர்கள் சொல்வார்கள், நான் தான் பாக்கியம் பெற்றவன். அல்லேலூயா. இது ஏட்டு சுரக்காய் அல்ல, வாழ்வு தரும் வார்த்தை. தேவன் அவ்வளவாய் நம்மளை வாழும்படி செய்திருக்கிறார். மனுஷ கண்ணுக்கு அது தெரியல. மனுஷன் எதையோ சொல்லி தம்பட்டம் அடிக்கிறான், என்னோடத்தையே சொல்லி அவன் தம்பட்டம் அடிக்கிறான். பாரியா அவர் அங்க வச்சிருக்கிறாரு, இந்த தெருவுல 4 வீடு வச்சிருக்கிறாரு, அங்க கடை தெரு, அந்த பஜார் புறம் அவர் தான் வச்சிருக்கிறாரு, இந்த தெருவே அவர் பேர்ல தான் இருக்கு, எம்கே புரம். ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு பாரியா, இன்னைக்கு அவர் பேர் எம்கே புரமா, விகே புரம், எம்கே புரம், என்னென்னமோ நடந்து. அவர் சிறப்பு, அது மண்ணோட மண்ணா போயிடுச்சு, மக்கி போச்சு, தூசி. ஆனா அதுல ஒரு மாகை, அதுல மாகை ஒரு சீசனுக்கு இருக்கலாமா? மாகை உலகத்தின் ஈர்ப்பு மாசம் இருக்கலாம், ஒரு மாகை இருக்கலாமா? இருக்கக்கூடாது. மகிமை விட்டு கீழே இறங்கிட்டான், உணவத்தில் இருக்கிற மகிமை விட்டு கீழே இறங்கிட்டான், மண்ணுக்கு வந்துட்டான். அதனாலதான் கண் சொறி போயிருக்கிறான். தேவன் அப்படி இல்லை, தேவனுடைய பிள்ளைகள்லாம் அப்படியே உச்சத்தில் வச்சிருக்கிறார், சந்தோஷம் வச்சிருக்கிறார், இலைப்பாறுதல் வச்சிருக்கிறார். இப்ப வருத்தப்பட்டு பாரசுமக்கிற மக்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். அடுத்த வாரம் மனப்பாட வசனம். மனப்பாடமா? அது மனப்பாடம் நமக்கு அது வாழ்வை கொண்டு வரதா இருக்கு. அல்லேலூயா.
வருத்தப்பட்டு பாச எல்லாரும் நடத்துவார்கள், உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் பெற்றுலாமா? எல்லாரும் பெற்றுலாமா? சபைக்கு வந்த எல்லாரும் பெற்றுலாமா? எல்லாரும் பெறணும் தான் தேவனுடைய நோக்கம். நம்மளும் போய் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். சரி போனா போது, ஒரு நாளைக்கு வர்றாங்க சபைக்கு, சரி உங்க ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், ஒரு நாளைக்கு இருக்கும் சொன்னதுக்காக வருவாங்க. அப்புறம் அங்கே போய் சொல்லுவாங்க, என்ன அவங்க சாமி சாமி நாங்கள் அவங்ககிட்ட போனா பாவம், அவங்க நம்மளை விட கஷ்டப்படுறவங்களா தான் இருக்காங்க. பெற்றுக்கிற ஆவி புரியல, பெற்றுக்கிற ஆவி புரியல. அவன் தோற்றத்தை பார்க்குறான், வீட்டை பார்க்கறான். சரி அப்படியே இருக்கு. அதை இப்பிரபஞ்சத்தின் பிசாசம் உனக்கு பூட்டி வைத்து விட்டான். ஏன் ஆவிக்குரிய சீசன் சொல்றவனே பூட்டி வைத்தா நீ எம்மாத்திரம் பறக்கிற பதர். ஆனா நல்ல சீசனை ஊதவே முடியாது, பறக்கடைக்கவே முடியாது. ஏன்னா தேவனை தனக்குள் கொண்டிருக்கிறான். என்னை சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்திருப்பார்கள். கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா சிறியவர் முதல் பெரியவரை அறிந்திருப்பார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். நாம் தம்முடையவர்களா? நாம் யார்? நாம் கிறிஸ்துக்குரியவன். கிறிஸ்துவை அடிச்சோடு பின்பற்றுகிற உத்தம சீசன். விழுந்தாலும் எந்திரிச்சு அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு துள்ளி குதிச்சு ஓடுகிற சீசன் சிசி. உலகம் ஒருபோதும் என் நேசம் மடங்கடிக்கவே முடியாது, ஒரு காலம் முடியாது. எனக்கு நல்ல மாதிரிகள் இருக்கிறார்கள். நான் தனித்தவன் அல்ல, திக்கற்றவன் அல்ல. எனக்கு நல்ல மாதிரிகள் இருக்கிறார்கள். நாம் வாழுகிற சபையில நல்ல மாதிரியான மூத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். வாழ்வு தரும் வார்த்தை இடத்துல இருக்கு, நல்ல மாதிரியா இருக்கிறது. இப்பெல்லாம் வந்து பேசிக்கிட்டதுனால ஒன்றும் அந்த இருதயத்துல ஒன்றும் பெருமை ஒன்றும் பற்றி பிடிக்க போறதில்ல. என்னத்தை சாதிச்சுட்ட நீனு? என்னத்தை சாதிச்சுட்ட? தேவனே கொண்டு உட்கார முடி செய்திருக்கிறார். என்னத்தை சாதிச்சுட்ட? சாக்குணம் பிரதர், சகரியாப்புணம் பிரதர் அவர் எங்கே இருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறாரு? தேவனிடத்துல பட்சவாதமே கிடையாது. அவருடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு எவ்வளோ கான்ஃபரன்ஸ் ஹோட்டலில் பேசுகிறாங்க. என்னத்தை நீ சாதிச்சுட்ட? யோவா நீ என்ன சாதிச்சுட்ட? எந்த பிள்ளைய நீ சாதிச்ச? அடங்கிரு, அடக்கமாயிரு, நீ பெருகுவாய். தூக்கிறாத, தலையை தூக்கிறாத, இருதயத்தை தூக்கிறாத, மோசம் போயிடுவாய். கவனம் கவனம். நீ ஒன்றை செய்யல, கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கி இருக்கிறது. நம்ம எத்தனை பேர் இப்படி சொல்லுவோம்? எப்பவுமே தேவன் மேலதான் இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் எல்லாத்துக்கும் மேல தேவன் தான் இருக்கணும், ரட்சகர் தான் இருக்கணும். அதுக்கு கீழே தான் எல்லாமே கீழே தான் இருக்கணும். அது மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கீழே போ. ஊழியமா இருந்தாலும் கீழே போய் தூக்கி தலைமையில வைக்காது. நான் இயேசுக்கு சீசனா இருந்து அவரை மகிமைப்படுத்தணும், என் வாழ்க்கையை மகிமைப்படுத்தணும். அதிலிருந்து பொங்கி வருகிறது தான் ஊழியம். ஊழியம் அல்ல, தேவன் நம்மளே மகிமையடையணும். அதுல அதாவது இப்போ நான் பூர்ணமா மகிமடைஞ்சிட்டு தான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும் நான் சொல்லலை. நான் அப்படி சொல்லலை. பழைய பாட்டெல்லாம் இருக்கு. பழைய பாட்டு என்ன இருக்குன்னு சொன்னா பாருங்களேன், ஒரு வசனம். 1 சாமுவேல் 1 சாமுவேல் 1 சாமுவேல்ல 2ல 30 வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று. இதுல என்ன வார்த்தை? என்ன தேவனை கனம் பண்ணல? எலி அந்த ஊழியக்காரர் என்ன தேவனை கனம் பண்ணல? 29 என்ன போட்டிருக்கு? நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானே. 29 கடைசியில் இருக்கா? உன் குமாரனை மதிப்பானே. நீ என்ன அசட்டை பண்ற? உன் மகனை மதிக்கிற. உன் மனைவிக்கு ஒரு என்ன செய்யற? ஒரு சகோதரிக்கு ஒரு காரியம்னா சொல்லி காட்டுற, சுட்டி காட்டுற. ஆனா உன் மனைவி அதை செஞ்சுட்டா அப்படி கண்டுக்காம போய்க்கிற.
இங்க என்ன சொல்றாருன்னா, என்னை காட்டிலும் மகனை மதிப்பானேன். உன் குமாரனை மதிக்கிற. இந்த இடத்துலயே அப்படி போட்டிருந்தா புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கும்? என்னை காட்டிலும் உன் குமாரனை மதிப்பானேன், அதனால நீ கணயினம் அடைவாய். 30 அப்படித்தான் போனார் எலி. சொல்லியிருக்கு, அதுல எங்க இருக்குன்னு தெரியல, அதுலயே தான் கண்டுபிடிச்சு வாசிக்கலாம். நான் உன்னைய ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தேன், இப்ப நான் வாபஸ் வாங்குறேங்கிறார். அதுல பாருங்க பாருங்க, அதுலதான் இருக்கு பாருங்க. எனக்கு அது இன்னும் தூரமா இருப்பதாக வரும். 30 அதுல தான் இருக்கா? சரி வாசிங்க. உன் வீட்டாரும் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தேன், இனி அது எனக்கு தூரமாய் இருக்கிறாங்க. அப்ப முதல் என்ன சொல்லியிருந்தாரு? உன் வீட்டாரையும் உன் சந்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆனா அதை நீ தேவனை முக்கியப்படுத்தாம உன் மயனை முக்கியப்படுத்துறதுனால அதை நான் என்ன செய்றேன்? வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ கடமையை அடைவான். இன்றைக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கு அதை விட மேலதான் இருக்கும். இதுல 10 போட்டிருக்கு, மத்தேயு 10:37 பாருங்க. இதெல்லாம் ஒரு சாம்பிள் நம்ம எப்படி இருக்கோங்கிறது. மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு போதும். அப்ப என்ன பார்த்தோம்னா, என்னை காட்டிலையும் மனைவியாவது தகப்பனையாவது தாயாவது மகளையாவது என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாது. நான் தேவ சமூகத்தில் அந்த மாதிரிக்காகவே பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஆமா, தப்புனா அவரை தான் முதல்ல கட்டிக்கொள்ள, அவரை தான் முதல் கட்டிக்கிறது. சபையில் இருக்கிற சவரில் அப்புறம் கட்டிக்கலாம், முதல்ல இவரை தான் கட்டிக்கணும். அப்படி இருந்தும் கூட நம்ம என்ன செய்ய நேர்த்தியா என்ன செஞ்சிட முடியல, செய்ய முடியல, தோல்வியா இருக்கு. ஏதோ கர்த்தருடைய கிருபையில தயவுல என்ன செய்யுது, ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் உணராம நான் என்னை தூக்குன்னு வைங்க, ஒற்றை அடியில் கீழே போயிடும். ஜாக்கிரதையா, எனக்கு நான் ஜாக்கிரதைன்னு சொல்றேன், உங்களுக்கு நீங்க ஜாக்கிரதையாகிறத நீங்க எடுத்துக்க. தேவனை கனம் பண்றதுல, தேவனை மகிமைப்படுத்துறதுல, தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது. நான் உன்னை சரி செய்யறேன்னு சொல்லி போய் தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது. சகோதரில நம்ம சொல்றதுக்கு கூட எனக்கு ஒரு எல்லை தான் இருக்கு. எல்லைக்கு மீறி நான் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவருடைய நிர்வாகத்தில் நான் தலையிட முடியாது. சபைக்குரிய காரியங்களை நான் பேசுவேன். அவருடைய நிர்வாகத்தில் நீங்கள் வீடு, உன் பிள்ளைகள், உன் குடும்ப நிர்வாகம், அதெல்லாம் என்ன செய்ய என் வேலையா? உன் எல்லையோடு நின்றுக்க. எனக்கு ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லையோடு நின்றுக்க. சபையில் நீ ஒரு பொறுப்பு, அவ்வளோதான். அவருடைய ஆவிக்குரிய காரியங்கள், சபையில் நடக்கிற ஒழுங்கின் காரியங்கள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தவறு இருந்தால் அதை கண்டிக்கத்தான் வேணும், திருத்தத்தான் வேணும். அவருடைய அலுவலுக்குள்ள நுழைய முடியாது, நுழையக்கூடாது. அதே போல தான் சபையும் கூட தேவன் கிரியை செய்கிறார். அந்த தேவனுடைய கிரியைக்கு நாம் விட்டு கொடுக்கணும். ஆவியான ஒரு கிரியைக்கு விட்டு கொடுத்துடணும். நான் ஒன்றை சரி செய்கிறேன்னு சொல்லி போய் என்ன செய்யக்கூடாது, போய் இடிச்சிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கு, அவலங்கள் இருக்கு. எப்ப பார்த்தாலும் சவுல் கையில ஒரு ஈட்டி இருந்துகிட்டே இருக்கும். சவுல் கையில என்ன செய்யும், சவுல் கையில ஒரு ஈட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா தாவீதினுடைய கையில எப்பொழுதும் ஆறுதல் படுத்துற ஒரு வீணை இருந்துகிட்டே இருக்கும். அவன் தேறினான், இவன் வீழ்ந்தான். ஏன்னா இவன் கையில எப்பவுமே ஈட்டி இருக்கும், பட்டுன்னு அடிவான். நம்மை குறித்தும் பாருங்க, தேவன் செய்திருக்கிற காரியங்கள் குறித்து சந்தோஷம் அடைகிற நிறைவு இருக்கா, இல்ல மற்றவர்களை குறித்து ஒரு அதிருப்தி இருக்கா? மற்றவங்களை குறித்த காரியம் எனக்கு இல்லை. சிந்திப்போம். தேவன் நல்லவர்,
இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை நாம் முழு இதயத்தோடும் நாம் நேசிக்கக்கூடியவங்களா இருந்தால் தேவன் நிச்சயமா நம்ம நேசிவார்னா நடத்துவார். எப்படியாவதும் ஒரு சகோதர சிநேகம், ஒரு சபை கட்டப்படணும். ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுடைய திருநாமம் மகிமைப்படணும். எனக்குன்னு ஒரு மகிமையே இருக்கக்கூடாது, எனக்குன்னு ஒரு கணம் இருக்கக்கூடாது, என் பேர் அங்க சொல்லப்படவும் கூடாது. அப்படி இருந்தா தேவன் அங்க உயர்ந்து நிற்பார், உயர்ந்து நிற்பார். ஒரு பாட்டு இருக்கு, டிஜிஎஸ் இறக்குற, உங்களுக்கு தெரியுமா எனக்கு பாட்டு தெரியாது. அந்த பாட்டுல அப்படியே ஒரு வரி வருது, அருள்நாதர் நாமம் அதில் ஒரு மனமாய் உருகி துளுகின்ற நேரம் எல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் உருகணும். 2-4 இரும்பு துண்டு அப்படி வச்சு அனல் கொடுத்தா, நெருப்பு கொடுத்தா என்ன செஞ்சிடும்? உருகி ஒன்றாயிடும். அந்த இரும்பு தானே நான் தான் பெரிய ஆள் சொல்லாது, உருகினோம். அங்க தேவன் எழும்பிடுவார். தேவன் ஆண்டவர் இங்க இருக்கணும், அவருடைய ஆவி இருக்க வேண்டும். நான் உருகிவிட வேண்டும், நான் உருகிவிட வேண்டும், நான் உருகிவிட வேண்டும். அப்படி இருந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன், உண்மையான தேவன், உத்தமமான தேவன், என்னாலும் நம்பத்தக்க உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தர். இந்த உலகம் பொய், என்னாலும் நம்பக்கூடிய தேவன் மெய். அப்படி நம்முடைய இறுதி இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். நாம் அப்படி வாழ்ந்தா எனக்கு ஒரு கேடும் இல்லை, ஒரு கேடும் இல்லை. சாத்தானால் ஒன்று செய்துவிடவே முடியாது, பாவமும் என்னை ஒன்று செய்துவிடவே முடியாது. என்னை அறிந்திருக்கிறார், என் பலனை அறிந்திருக்கிறார், எனக்கு எந்த அளவுக்கு தாங்க முடியும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதுக்கு மிஞ்சி அனுமதிக்க மாட்டார். நான் எவ்வளவு பலகீனம் என்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். அதுக்கு மிஞ்சி அவர் போவிட மாட்டார். அவர் என்னை அழைத்தவர் உண்மையிலவராக இருக்கிறார். நான் உண்மை இல்லாதவரா இருந்தாலும் அவரோ உண்மையிலவரா இருக்கிறார். அவருடைய நம்பிக்கையில தான் நம்முடைய, அவர் நாமத்தில் வைக்கிற விசுவாச நம்பிக்கையில் தான் நம்முடைய அஸ்திவாரமே இருக்கு. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். நாம் கேட்ட சத்தியங்களை நாம் நினைவில் வைப்போம். தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தனிப்பட்ட முறையில் ஒரு சீசனுக்கு தகுதியானது தேவனை, தனிப்பட்ட முறையில் தேவனை அறிந்து கொள்வது, அவருக்கு நேரம் செலவழிப்பது, தியானிக்கிறதுக்கு நேரம் செலவழிப்பது. எனக்கு ஒன்றை சொல்வார், வீட்டுக்கு ஒன்றை சொல்வார், பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்வார், சபைக்கு ஒன்றை சொல்வார், சந்திக்கிற ஒரு சகோதர சகோதரி சொல்வார், உலகத்தாருக்கு ஒன்றை சொல்லுவார். அதுக்கெல்லாம் நாம் நேரத்தை விட்டு ஒன்றுக்கு ஒதுக்காம உலக போங்கிலேயே போய்கிட்டு இருந்தா ஒன்றையும் சாதித்துவிடவே மாட்டோம். பணம் வாழ்க்கைக்கு தேவை, பணம் என்றாலும் ஒன்றை செய்து விடவே முடியாது. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் மகிமைப்படுவாரா? ஆமென்.